ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது நம்ம காஃபி டைம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மாயிலத்தூணை வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வருவோம். எங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிற இடத்துல வந்து மாமரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாயிலெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். நம்ம கடையில் வாங்கும்போது கொஞ்சமாக தருவாங்க இல்லைங்களா, அதனால் நான் வாங்கிட்டு வர சொல்லி தாராளமாக கட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா விநாயகருக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ எல்லாமே காலையிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. அவருக்கு எல்லாமே நெய்வேத்தி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு காட்டிலும் அவருக்கு பிடிச்ச ரெண்டே பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, அருகம்புல்லும் எருகம்புல் தாங்க. இது ரெண்டுமே நம்ம வச்சு அவருக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன நினச்சி கோரிக்கை வச்சு பண்ணாலுமே கண்டிப்பாக அந்த கோரிக்கையானது நிறைவேறும்னு சொல்லுவாங்கங்க. நான் அதை மாதிரிலாம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேன். நம்ம வந்து விநாயகர் வாங்கும்பொழுதே கண்டிப்பாக இதெல்லாம் தருவாங்க. இருந்தாலும் அதை வச்சுக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரேன். அதுக்கடுத்ததாக வந்து நம்ம வந்து விநாயகர் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது நம்ம எத்தனை விநாயகர் வாங்கியிருந்தாலுமே நம்ம வீட்டில் எத்தனை விநாயகர்லாம் நம்ம பிடிச்சி வைப்போம். பொதுவாக மஞ்சள் விநாயகர் நம்ம வீட்டில் பிடிச்சி வைப்பாங்க இல்லைங்களா, அது தவிர்த்து நம்ம இந்த மாதிரி எத்தனை விநாயகர் நம்ம பிடிக்கலாம். நான் மஞ்சள் குங்குமம் விநாயகர் பிடிச்சிருக்கேன். இது தவிர்த்து நீங்கள் விபூதியிலும் விநாயகர் பிடிச்சி வைக்கலாம். அதே மாதிரி மாட்டுச்சனை மாதிரியும் கூட பிடிச்சி வைக்கலாம். அழகாக விநாயகர்லாம் ரெடி பண்ணி நான் சூப்பராகவே எங்கள் வீட்டில் வந்து பூஜைலாம் பண்ணியிருந்தேன். அவருக்கு வந்து அருகம்புல் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி காயின் அர்ச்சனை என் பையன் விட்டு என் பையன் வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் கையாளி கொடுத்து அர்ச்சனைலாம் சூப்பராகவே பண்ணி முடிச்சிருந்தேன். 3 தீபம் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அது என்னென்ன தீபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரச இலை தீபம், மா இலை தீபம், அதே மாதிரி எருக்கம்பூ இலை தீபம். எருக்கம் இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் 3 தீபம் அதில் வெட்டி வச்சு தீபம் போட்டிருந்தாங்க. எல்லாமே அவருக்கு பிடிச்சது அது எல்லாமே, அதனால் அதில் வச்சு நான் தீபம் போட்டிருந்தேன். அதுக்கடுத்ததான் அவருக்கு வந்து பின்னாடி விநாயகருக்கு பின்னாடி ஒரு தீபம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த தீபம் எதுக்கு போடுறோம் அப்படின்னு எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கேன், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது நம்ம அந்த தீபம் போடும்பொழுது அவருக்கு முதுகு பின்னாடி வந்து ஒரு சூடத்தன்மையானது ஏற்படும். அதுக்கு அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அது நம்மளை வந்து என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அதை திரும்பாமல் நம்ம கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மாதிரி நம்ம தீபம் போடுறோம். நான் சூப்பராக எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணும். ஒரு சின்ன விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வாங்கும்பொழுது தும்பிக்கை வந்து வலது பக்கம் இல்லாமல் இடது பக்கம் இருக்கிற மாதிரி வாங்குங்க. வலது பக்கம் இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சண்டை சச்சரவு ஏற்படும்னு சொல்லுவாங்க. வலது பக்க தும்பிக்கை வந்து அவர் வந்து கோபத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. அதனால தான் இடது பக்க தும்பிக்கை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி சமாதானமாக நம்ம வீட்டில் வந்து சண்டை எப்பவுமே இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அழகாக நான் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.